ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் உஷா பாலா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் டெக்னிக்கல். ஓகேங்களா? அதாவது நீங்கள் மார்னிங் வந்து டிபார்ட்மெண்ட் பேப்பர் எழுதுவீங்க, ஆஃப்டர்நூன் வந்து நான் டெக்னிக்கல் எழுதுவீங்கல்ல, அதாவது ஜிஎஸ், தமிழ், தென் ஆப்டிடியூட். இது எப்படி படிக்கிறது, இதை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, மேம் ஜிஎஸ் எப்படி படிக்கிறது, எங்களுக்கு கொஞ்சம் வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ டிபார்ட்மெண்ட் பேப்பர் நம்ம வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதாவது இசி பேப்பர்ஸ் ஃப்ரீ கிளாஸஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய 5 யூனிட்ஸ்க்கு வந்து நம்ம மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம். அப்புறம் டோட்டலா 10 யூனிட்ஸ்க்கு வந்து நம்ம டெஸ்ட் பேட்சும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இது எல்லாமே மார்னிங் நீங்க எழுதக்கூடிய டிபார்ட்மெண்ட் பேப்பருக்கு நம்ம சைட்ல இருந்து ப்ரொவைட் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? பட் இந்த நான் டெக்னிக்கல் அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க இந்த 2 எக்ஸாம்லயும் பேலன்ஸ்டா மார்க் எடுத்தா மட்டும்தான் நீங்க அங்கே பிளேஸ் ஆக முடியும். ஏன் அப்படின்னா மேம் நான் டிபார்ட்மெண்ட் பேப்பர் சூப்பராக படிச்சிருக்கேன் மேம், 200க்கு 180 கொஸ்டின்ஸ் என்னால் அடிக்க முடியும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்ல இருக்கிறீங்க அப்படின்னா, அட் த சேம் டைம் மேம் நான் நான் டெக்னிக்கல் படிச்சதில்லை, ஐ மீன் டிஎன்பிஎஸ்சி போர்ஷன்ஸ்லாம் நான் படிச்சதில்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ண முடியாது, உள்ள ரீச் ஆக முடியாது. ரீசன் என்ன அப்படின்னா 2 மார்க்கையும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது மார்னிங் அண்ட் ஈவினிங் எழுதக்கூடிய எக்ஸாமோட பேலன்ஸ்டாக தான் நமக்கு மார்க் கன்சிடர் பண்ணி உள்ள பிளேஸ் ஆகுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி உங்களோட ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தான் நீங்க ஆப்டிடியூட் ரீசனிங்லாம் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்குமே நீங்க ஆஃப்டர்நூன் வந்து இந்த பேப்பர்ஸ் வந்து டிஃபால்ட்டா எழுதி தான் ஆகும். ஓகேங்களா? இப்போ அதுக்கு அடுத்தது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், டிஎன்இபி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வருதுன்னா அதுக்கும் அதே மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சி தான் கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. ஸோ அதனால தாராளமாக நீ மார்னிங் டிபார்ட்மெண்ட் பேப்பரும் ஆஃப்டர்நூன் இதே போர்ஷனையும் தான் நீ படிக்கிற மாதிரி இருக்கும், எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் சொல்ல வர விஷயம் என்ன, அதாவது என்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த ஒரு எக்ஸாமுக்காக நீங்க படிக்க போறது இல்லை. ஓகே? ஸோ ஃபியூச்சருக்கும் நீங்க இதை ப்ரிப்பேர் பண்ணணும், படிக்கணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் ஜென்ரலா சொன்ன ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, நீ வந்து ஓகேவா நீ வந்து இப்போ 4 மணி நேரம் படிக்கிற, நான் சொன்னது வந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிக்கணும்னு சொன்னேன். ஓகேங்களா? ஆனா நமக்கு கையில குழந்தை வச்சிருக்கவங்க, ஹவுஸ் ஒய்ஃப், மேரிட் உமன், இதுக்கெல்லாம் இவங்களுக்குலாம் இம்பாசிபிள் அப்படிங்கிறது எனக்கே தெரியும். ஆஸ் ஏ ஹவுஸ் ஒய்ஃபா நான் சொல்றேன் நான். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ வந்து உனக்கான கெப்பாசிட்டி, உனக்கு எவ்வளவு நேரம் படிக்க முடியும், உன்னோட ஃப்ரீ டைம் கன்சிடர் பண்ணி நீங்க படிக்கிறீங்கல்ல. ஓகேவா? இப்போ ஒரு நாளைக்கு வந்து நான் 4 hours கண்டிப்பா படிப்பேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, அதுல 1 hour அப்படியே நீங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னா நான் டெக்னிக்கலுக்கு ஒதுக்கிடணும். ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாப்பா? இன்னொரு விஷயம், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படிலாம் கிடையாது. நீ ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிக்கிறியோ அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? மேம் இன்னைக்கு நான் ரொம்ப ஃப்ரீயா இருந்தேன், ஸோ அதனால வந்து நான் 8 மணி நேரம் படிச்சேன், பட் நாளைக்கு வந்து எனக்கு சுத்தமா டைமே இல்லை படிக்கிறதுக்கு, நிறைய கமிட்மெண்ட், அதனால படிக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வேஸ்ட்மா. ஓகேங்களா? நான் சொல்லிடுறேன். ரீசன் என்ன அப்படின்னா, நீ வந்து மினிமம் 3 மணி நேரம் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. ஏன் ஒரு நாள் 3 மணி நேரம் கூட ஃபிக்ஸ் பண்ணனா அந்த 3 மணி நேரம் தொடர்ந்து ஃபாலோ ஆகுற மாதிரி. இன்னைக்கு 3 மணி நேரம்னா நாளைக்கு 3 மணி நேரம் நீ படிச்சே ஆகணும். உனக்கு கமிட்மெண்ட் இருந்தா கூட நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 3 மணி நேரம் இல்ல அப்படின்னா காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு படி, 4 to 7 எந்திரிச்சு படிங்க. ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாப்பா? ஸோ அந்த டைம்ல உனக்கு எந்த கமிட்மெண்ட் எதுவுமே இருக்காது. ஓகே? முடியல, உடம்பு முடியலனா கூட ஜஸ்ட் படுத்துக்கிட்டு இல்லைன்னா லிசன் பண்ணி வீடியோஸ் எல்லாமே கொடுக்குறோம், ஜஸ்ட் லிசன் பண்ணிட்டு படுத்துட்டு லிசன் பண்ணா கூட என்ன. ஓகேங்களா? நான் எதுக்காக சொல்றேன்னா, உன்னோட கெப்பாசிட்டிக்கு நீ டைமிங் ஃபிக்ஸ் பண்றனா அந்த டைமிங்கை தொடர்ந்து ஃபாலோ பண்ற மாதிரி பார்த்துக்கோ. ஓகேவா? அது ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகேவா? அதுல 3/4, அதாவது என்ன அப்படின்னா 1/4 டைமை வந்து நீ நான் டெக்னிக்கலுக்கு ஒதுக்கிடு, 3/4 வந்து டிபார்ட்மெண்ட் பேப்பருக்கு ஒதுக்கிடு. இப்போ 4 மணி நேரம் அப்படின்னா 1 மணி நேரம் நான் டெக்னிக்கல், அடுத்து 3 மணி நேரம் டிபார்ட்மெண்ட். மேம் நான் 5 மணி நேரம் அப்படிங்கும் போது 1.5 மணி நேரம் போதும். 1.5 மணி நேரம் நான் டெக்னிக்கல் பேப்பருக்கு, ரிமைனிங் இருக்கக்கூடிய இது வந்து டிபார்ட்மெண்ட் பேப்பருக்கு ஒதுக்கிடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்பிளிட் அப் பண்ணி படிக்கணும். ஏன் அப்படின்னா எல்லாருமே டிபார்ட்மெண்ட் பேப்பரை நல்லாவே படிக்கிறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன் அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் பேப்பருக்கு தான் கொடுக்குறோம். ஸோ நீ நான் டெக்னிக்கலை விட்டுட்ட அப்படின்னா, ஏன்னா நம்மளோட எய்மே வந்து உள்ள பிளேஸ் ஆகுறது தான். ஓகேவா? டிபார்ட்மெண்ட் பேப்பர்ல நான் 200க்கு 190 எடுத்துட்டேன் அப்படிங்கிறது பெருமை கிடையாதுமா. ரெண்டையும் நீ பேலன்ஸ் பண்ணி உள்ள போறது தான் அந்த விஷயம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்றது அப்படின்னா, இப்போ இந்த வீடியோல நான் பர்டிகுலரா அந்த ஆஃப்டர்நூன் எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத மட்டும் சொல்றேன். இதுல கொஞ்சம் பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து எங்கிட்ட பேசுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேம் நான் டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டேன் மேம், அதில் வந்து நான் குரூப் 2க்கு போயிருக்கிறேன், மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருக்கிறேன் மேம், வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ரிசல்ட், அது அவங்கள மாதிரி அவங்களுக்கே நான் வந்து என்ன பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ போடலை.
ஓகேவா? நீங்க படிச்சிருப்பீங்க. ஜஸ்ட் ஒரு 10 டேஸ்ல ரிவைஸ் பண்ணிட்டு நீங்க எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா இட்ஸ் எனஃப். நான் உங்களுக்கு வீடியோ போடல. அந்த மாதிரி பர்சனா இருந்தா வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, மேம் இது வரைக்கும் நான் படிச்சதே இல்லை, எனக்கு அதனாலயே எனக்கு மார்க் போயிடுமோன்னு பயமா இருக்கு, இன்னொன்று அதை நான் கண்டிப்பாக படிச்சே ஆகணுமா நான் டெக்னிக்கல் பேப்பரை, ஸோ இந்த மாதிரிலாம் யோசிச்சிங்கன்னா படித்தா நல்லது. ஃபியூச்சருக்கு கண்டிப்பாக அதர் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் டிஎன்இபி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்இபிக்கு அப்புறம் அடுத்து வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சி ஏஇ வந்துடும் டிசம்பர் மந்த். ஓகேங்களா? அதனால ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸாம் வந்துட்டு தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நீ படிக்கிற ஷெட்யூல இதே மாதிரியே ஃபாலோ பண்ணிடுவா. ஓகே, ஏன்னா லாஸ்ட் டிஎன்பிஎஸ்சி ஏஇக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எங்கே மிஸ் ஆனிச்சுன்னா நமக்கு நான் டெக்னிக்கலில் தான் மிஸ் ஆனிச்சு. மேம் டிபார்ட்மெண்ட் பேப்பர் கூட போட்டோம் மேம், பட் நான் டெக்னிக்கலில் ப்ரிப்பேர் பண்ணாததுனால, சரியாக ப்ரிப்பேர் பண்ணாதனால மார்க் இல்லை மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, மதியான பேப்பரில் 200 கொஸ்டின், 100 கொஸ்டின் தமிழ், ரிமைனிங் இருக்கக்கூடிய 100 கொஸ்டினில் 25 வந்து ஆப்டிடியூடு, 75 வந்து ஜிஎஸ். அது எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? தெரியலனாலும் இப்போ சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. அதில் அந்த 100 மார்க் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு தெரியுமா? நீ தமிழை கையே வைக்காத. ஓகேவா? ஏன் சொல்கிறேன்னா, நீ தமிழெல்லாம் எடுத்து படிச்சுட்டு இருந்த அப்படின்னா சுத்தமாக உங்களுக்கு டைமே பத்தாது. ஓகேவா? ஏன் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழுக்கு மார்க் கிடையாது, வெறும் 40 மார்க் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எடுக்கணும். அது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அந்த 40 மார்க்குங்கிறது ஈஸியாக எடுத்துடலாம். ஈவன் நீ தமிழ் மீடியத்தில் படித்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, மெட்ரிகுலேஷனில் படித்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருமே தமிழ் படிச்சிருப்போம். ஓகேவா? பர்டிகுலராக இந்த சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், ஐசிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் கஷ்டம். ஓகேங்களா? மோஸ்ட் ப்ராபப்ளி 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெட்ரிகுலேஷன் இல்லை தமிழ் மீடியமாக இருப்பீங்க. ஸோ தமிழ் எடுத்து படிச்சிருப்பீங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, நீ ஸ்கூலில் படித்த பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, அகர வரிசையில் எழுதுக, ஸோ இதுதான் அதில் வரும். ஓகேவா? அதனால படிச்சுதான் போய் எழுதணுங்கிறது கிடையாது. ஜஸ்ட் அட்டன் பண்ணனாலே உனக்கு கண்டிப்பா 40 மார்க் வந்துடும். அதாவது 30 மார்க் உனக்கு தெரியுது, 40 மார்க் மீன்ஸ் என்னன்னா 30 கொஸ்டின் உனக்கு தெரியுது, ரிமைனிங் இருக்கக்கூடிய 10 கொஸ்டினை நீ சும்மா ஃப்ளூக்ல அடிச்சா கூட நீ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 40 கொஸ்டின் போடலாம். ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? அதனால தமிழை தயவு செய்து படிக்காதீங்க. நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், 1/4 டைம் ஒதுக்குங்க. அப்போ உனக்கு என்ன பண்ணுவேன், 1 மணி நேரம் தான் நீ மதியானம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்ப தமிழை விட்டுருங்க, தமிழை ஓனா எழுதுற மாதிரி பார்த்துக்கோ. கொஸ்டின் ஓனா தான் கேட்பாங்க. ரொம்ப சிம்பிளா ஜென்ரலா இருக்கும். இந்த அகர வரிசையில் எழுதுகிறதெல்லாம் டிஃபால்ட்டா கேட்பாங்க. மேம் எனக்கு அது ஞாபகம் இல்லை, தெரியல அப்படின்னா ஜஸ்ட் நெட்ல வந்து அந்த டைப் பண்ணி நெட்ல சர்ச் பண்ணீங்கனாலே ஃப்ரீ கிளாஸஸ் எடுத்திருப்பாங்க. அகர வரிசையில் எழுதுக அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதிரி ஃபார்மேட் அப்படின்னு. ஸோ அது வேணா ஜஸ்ட் பார்த்துக்கோ. இல்லை மேம் நான் கொஞ்சம் தமிழ்ல வீக்கு அப்படிங்கிறவங்க வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நெட்ல பார்த்துக்கோங்க. அதை உட்காந்து நோட்ஸ் எடுக்கிறது அதெல்லாம் வேணாம், பார்த்தாலே புரிஞ்சிடும். ஓகேவா? ஈஸியாக தான் எடுப்பாங்க. ஸோ பார்த்தோடனே புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன சொல்றேன்னா, தமிழே படிக்காது. அப்போ நீ என்ன பண்ண போற, வெறும் 100 கொஸ்டினுக்கு தான் படிக்க போற. ஓகேவா? அதுல 25 வந்து என்னது, ஒரு நிமிஷம் பா. இப்போ 100 கொஸ்டின். ஓகேவா? இதுல வந்து பார்த்தனா 25 கொஸ்டின் வந்து ஆப்டிடியூடு, 75 கொஸ்டின் வந்து ஜிஎஸ். ஓகேவா? இந்த ஜிஎஸ் நம்மளால கணிக்கவே முடியாது. ஓகேவா? ஏன்னா இந்த ஜிஎஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த 25 கொஸ்டின் இருக்கு பாரு, நிறைய பேர் பண்றது என்னன்னா மேத்ஸ் தானே, அப்புறம் பார்த்துக்கலாம், லாஸ்டா பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. என்னன்னா நிறைய பேர் மார்க் விடுற இடம் இந்த இடம் தான். ஏன்னா ஆஃப்டர்நூன் எக்ஸாம்ல தமிழ் அந்த அளவுக்கு யாரும் படிக்க மாட்டாங்க. அதிக ஃபோக்கஸ் எங்க இருக்கும்னா ஜிஎஸ்ல இருக்கும். அப்ப மேத்ஸ் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனா மற்றவங்களை தாண்டி நீ ஒரு படி லீடிங்ல இருக்கணும்னா அப்போ உங்களுக்கு எந்த இடம் யூஸ் ஆகும்னா இந்த ஆப்டிடியூட் தான் யூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசுனீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த பாயிண்ட்டை வந்து வேலிட் பாயிண்டாக சொல்லுவாங்க. நீ ஆப்டிடியூடை நல்லா படிச்சுக்கோ. ஓகேவா? ஏன்னா அதாவது உங்களுக்கு கொஸ்டின் செட் பண்ணுறதை எப்படி செட் பண்ணுவாங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த 100 கொஸ்டினில் வந்து இது ஈஸியாக இருந்ததுன்னா இது கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னா கொஸ்டின் எங்கேருந்து கேட்குறானே தெரியாது. ஓகேவா? 40 கொஸ்டின் தான் புக்லேருந்து கேட்பான். ஜிகே கேட்பான். ஜிகேனா ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ், இதெல்லாம் இதில் கொண்டு வந்துடுவான். ஓகேவா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? மோஸ்ட் ப்ராபப்லி இப்படி தான் இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ் ஈஸியாகவும் இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப அதாவது என்ன அப்படின்னா உங்களால் 40 கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் தெரியுற மாதிரி இருக்கும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாலே. ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? ஸோ அப்படின்னா நீ என்ன பண்ணணும்னா 25 கொஸ்டின்ஸை வந்து ஐ மீன் ஆப்டிடியூட நீ ப்ரிப்பேர் பண்ணணும். இன்னொரு விஷயம், இப்போ நீ டிபார்ட்மெண்ட் பேப்பர்லாம் பயங்கரமா தரவா படிச்சு முடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ரிவைஸே பண்ணாமல் போயிட்டேன்னா அங்கே ஒன்றுமே எழுத முடியாது. நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ரீசன் என்ன அப்படின்னா
ஒரு சப்ஜெக்ட் இஎம்ஆக்கு மட்டும் எடுத்துக்கோ, ஃபார்முலா வந்து அன்னைக்கு காலையில வரைக்கும் நீ ஃபார்முலா பார்த்துட்டு போனா தான் மண்டையில நிற்கும். ஓகேவா? ரீசன் என்ன அப்படின்னா எல்லாமே நமக்கு டிபார்ட்மெண்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமா இருக்குங்கிறதுனால நீ ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பட் ஆப்டிடியூட்ல அது கிடையவே கிடையாது. ஓகேவா? ஆப்டிடியூட் நீ இப்ப படிச்சுட்டு கூட ஜஸ்ட் அந்த எக்ஸாமுக்கு காலையில அந்த ஃபார்முலாஸையோ ஷார்ட்கட்டையோ ஜஸ்ட் பார்த்துட்டு போனா போதும். கண்டிப்பா 25 கொஸ்டின்ஸுக்கு 24 கொஸ்டின்ஸ் போடலாம். ஏன்னா கொஸ்டின்ஸ் அப்படிதான் இருக்கும். ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் டஃபா கேட்டுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். தனி வட்டி என்ன, கூட்டு வட்டி என்ன? இப்போ தனி வட்டினா எனக்கு PNR டிவைடட் பை 100 அப்படியே வேல்யூ கொடுத்துருப்பான். ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் போட வேண்டியதா. கூட்டு வட்டி என்ன ஃபார்முலா, அதை ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் போட வேண்டியதா. ஓகேவா? இல்ல மேம் எனக்கு அதுக்கும் ஃபார்முலா இருக்கு, என்னால பைகாட் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நிறைய ஷார்ட்கட் உங்களுக்கே தெரியும். ஆப்டிடியூட் சேனல் நானுமே தனியா ரன் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனால் இதுல பிஸியா இருக்கிறதுனால அதுக்கு என்னால கண்டினியூ பண்ண முடியல. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நீ ஆப்டிடியூட் ஷார்ட்கட் இன் தமிழ் அப்படின்னு நெட்ல சர்ச் பண்ணனாலே நிறைய வரும். ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன்னா அந்த 1 மணி நேரம் ஒதுக்க சொன்னல. ஓகே, அந்த 1 மணி நேரத்துல ஃபர்ஸ்ட் நீ எதை முடிக்கிற அப்படின்னா ஆப்டிடியூட முடி. ஜஸ்ட் 10 நாள்ல முடிக்கிற மாதிரி பாரு. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? அப்ப என்னது, உனக்கு 20 மார்க் கன்ஃபார்ம், 25ல 20 கொஸ்டின் கன்ஃபார்ம். ஓகேவா? ஓகே, இதுல இன்னும் மேத்ஸ் நல்லா போடுறவங்க இருப்பான், அவன் படிக்கவே மாட்டான், ஆனா இதை மட்டும் ஜஸ்ட் பார்த்துட்டு மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவான். ஓகேவா? அப்ப புரியுதா? எல்லாருமே படிக்கிறீங்க, ஆனா எந்த இடத்துல மார்க் மிஸ் ஆகுது, எந்த இடத்துல அவங்க லீடிங்ல போறாங்க அப்படிங்கறதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த கால்குலேஷன் தான். ஓகேங்களா? என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? ஸோ அப்ப என்ன அப்படின்னா ஆப்டிடியூட ஃபர்ஸ்ட் டெய்லி 1 மணி நேரம் ஆப்டிடியூட்ல ஒரு டாபிக் 1 மணி நேரம்லாம் படிக்காதீங்க, 2 டாபிக்கை 1 மணி நேரத்துல கவர் பண்ற மாதிரி ஜஸ்ட் ஷார்ட்கட்டை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நோட்ஸ் எடுத்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. ஷார்ட்கட் சொல்றாங்கன்னா டக்குன்னு சொல்லிட்டு அந்த நோட் ஒரு குட்டி குட்டியா நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. அது எனக்கு உங்களுக்கு எப்போ யூஸ் ஆகும்னா எக்ஸாமுக்கு காலையிலையோ இல்லை முத நாள் நைட்டோ மட்டும் பார்த்தா அது போதும். ஓகேவா? அது பார்க்கறதுக்கு தான் இந்த நோட்ஸ் வந்து யூஸ் ஆகும். நான் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டாப்பா. ஸோ அப்போ முதல்ல என்ன பண்ணுங்கன்னா, இப்போ டெய்லி படிக்கிறீங்கன்னா 1 மணி நேரம் ஒதுக்கி முதல்ல ஆப்டிடியூட முடிச்சுட்டு ஷார்ட்கட் முடிச்சுட்டு நெட்லையுமே கொஸ்டின்ஸ் நிறைய போடுவாங்க, சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ் வந்து எப்படின்னா பர்டிகுலரா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டது வந்து ஜிஎஸ் வந்து எப்படி நம்ம படிக்கிறது அப்படின்னு. இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் அப்படிங்கிறத விட ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி சொல்றேன். என்னன்னா, இது வரைக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணல மேம், இனிமே தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா 6ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் உள்ள என்சிஆர்டி புக்கை எடுத்து புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் படி. நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா இல்லையா? 11th 12th மேம் இப்போதைக்கு வேண்டாம். 6th இருந்து 10th வரைக்கும் உள்ள சோஷியல் சயின்ஸ் புக்கோட புக் பேக் கொஸ்டின். ஓகேவா மேம்? அது புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து கொஸ்டின் தானே இருக்கும், ஆன்சர் தெரியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட நான் வந்து புக்ஸ் நிறைய வாங்கிட்டேன் மேம், ஃபினான்ஷியலா டவுனா இருக்கிறேன், என்னால வாங்க முடியாது. ஒரு நிமிஷம்ப்பா. ஸோ என்னால் புக்கெல்லாம் வாங்க முடியாது மேம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கும் இன்னொரு ஆப்ஷன் சொல்றேன் பாரு. இன்னொரு சாய்ஸ் என்ன அப்படின்னா ஜஸ்ட் நெட்ல வந்து சுறா நோட்ஸ் நம்ம சின்ன கிளாஸ்ல படிக்கும்போது ஸ்கூல் டேஸ்ல வந்து கைடு வாங்கி படிச்சுப்போம், ஞாபகம் இருக்குதுங்களா? அந்த கைடே வந்து உங்களுக்கு நெட்ல வந்து அவைலபிளா இருக்கும். ஜஸ்ட் சுறா நோட்ஸ் ஃபார் 7th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் தமிழ் மீடியம் புக் டவுன்லோடு, இங்கிலீஷ் மீடியம் புக் டவுன்லோடு அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா வந்துடும். ஓகேங்களா? இதுல நிறைய பேருக்கு கொஸ்டின்ஸ்லேயே டவுட் இருக்கு மேம், தமிழ்ல கேட்பாங்களா இங்கிலீஷ்ல கேட்பாங்களான்னு. இதை தமிழ் மட்டும் இந்த 200 கொஸ்டின்ஸ்ல வந்து தமிழுக்குரிய எக்ஸாம் மட்டும் தமிழ்ல இருக்கும். ஓகேவா? இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் வித் இங்கிலீஷ்ல இருக்கும். இது டிஎன்பிஎஸ்சி எழுதுறவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்றேன். ஸோ தமிழ் வித் இங்கிலீஷ்ல இருக்கும் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் கைடு, நீங்க புக்கு கூட வேண்டாம், புக் ஷாப்ல போய் புக்கு கூட வாங்க வேணாம், ஜஸ்ட் சுறா கைடு இருக்கு பாருங்க, அதை டவுன்லோட் பண்ணி 6ஆவது புக்ல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின். ஓகேவா? புக் பேக் கொஸ்டினோட ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் எல்லாமே இருக்கும், ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதை மட்டும் படிச்சீங்கன்னா நான் அது வேலைக்கு ஆகாது. நான் சொல்றது கொஸ்டின் ஆன்சர். ஓகேவா? அதை எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 1 மார்க் 2 மார்க் 5 மார்க் இந்த கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நீ அந்த கொஸ்டின்ஸை படிச்சனாலே உள்ள இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கவர் ஆகிடும். ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? ஸோ ஜிஎஸ் வந்து நீ எப்படி அப்போ நீ என்ன பண்ணணும்னா, இப்போ நீ 1.5 மணி நேரம் நான் டெக்னிக்கலுக்கு ஒதுக்குற அப்படின்னா ஆப்டிடியூட் ஒரு 1/2 மணி நேரமும் இந்த 1 மணி நேரம் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா ஜிஎஸ் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி பாருங்க. என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? அப்படி என்ன பண்ணணும்னா இன்னைக்கு 6ஆவது சோஷியல் சயின்ஸ் புக் எடுத்துக்கிறேன், அதில் புக் பேக் கொஸ்டின்ஸ் முடிக்கிறேன். ஜஸ்ட் சுறா நோட்ஸ்ன்னு டவுன்லோட் பண்ணி புக் பேக் கொஸ்டின்ஸ் அப்படியே படிச்சுக்கிட்டே வாங்க. அதே மாதிரி ரிவைஸ் பண்ணிட்டே வாங்க. பண்ணிட்டு ஜஸ்ட் ரீகால் பண்ணணும்னா ஃப்ரீயாகவே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி
நெட்டில் வந்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் அதை நீ பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது மிஸ் ஆன கொஸ்டின், புக் பேக்கில் மிஸ் ஆன கொஸ்டின் கூட உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஆன்சர் பண்ண முடியலனாலும் ஜஸ்ட் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம் நீங்கள். அப்போ நீங்கள் என்னது டோட்டல் ஜிஎஸும் கவர் பண்ண மாதிரி. ஓகேவா? இதில் வந்து ஜிஎஸ்னா என்ன மேம் கேட்பாங்கன்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது இப்படி தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. தென் அப்புறம் சயின்ஸ் ஒரு 20 மார்க் 10 மார்க்குக்கு கேட்பாங்கப்பா. சயின்ஸ் ஒரு 10 மார்க்கு கேட்பாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய சோஷியல் சயின்ஸ் வந்து 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் உள்ளது கேட்பாங்க. பட் 11th 12th வெறும் 10 கொஸ்டின்ஸ் தான் வரும். அதை படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காது. ஸோ 6th-லேருந்து 10th வரைக்கும் உள்ள அத்தனை ஜிஎஸோடையும் புக் பேக் கொஸ்டின்ஸை நல்லா படிச்சுக்கோ. ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? ஸோ அப்போ ஒரு நாள் ஃபுல்லாக டிபார்ட்மெண்ட் பேப்பர், இன்னொரு நாள் ஃபுல்லாக நான் டெக்னிக்கல் பேப்பர் அப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து போர்ஷன் வந்து கவர் பண்ணலாமே தவிர ரிவைஸ் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ தொடர்ந்து ட்ராவல் பண்ணும்போது எப்படி பண்ணுறீங்கன்னா, ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு நாளைக்கு நீ படிச்சிருக்கணும். ஸோ இதுதான் உன்னோட டார்கெட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால ஆப்டிடியூடை ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி முடிங்க. எல்லாமே உங்களுக்கு நெட்ல இருக்கு. டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃப்ரீயாகவே உங்களுக்கு நெட்ல இருக்கும். ஜஸ்ட் நெட்ல சர்ச் பண்ணி ஆப்டிடியூட் படிச்சுக்கோ. ஜிஎஸ்க்கு வந்து கைடை டவுன்லோட் பண்ணி புக் பேக் கொஸ்டின்ஸை படிச்சுக்கோ. தென் அதுக்கப்புறம் சயின்ஸுக்கு வந்து என்னமா பண்ணுறது, அந்த 10 கொஸ்டின் என்னமா பண்ணுறதுன்னா, சயின்ஸுக்கு நான் வந்து சொன்னேன்ல புக் பேக் கொஸ்டின் சோஷியல் சயின்ஸ், அது மாதிரி சயின்ஸை படிக்காது, அது வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, சயின்ஸுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நெட்டில் போடும். டிஎன்பிஎஸ்சி சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு போட்டாங்க அப்படின்னாலே அந்த அமிலம் காரம் பேசிக் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அமிலம் காரம் இந்த கான்செப்ட் அப்படியே வரும். ஓகேங்களா? அது மட்டும் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோ. வேணும்னா கூட நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோ. ஓகேவா? ஏன்னா சயின்ஸ் வந்து ஒரு 10 மார்க்கு கேட்பாங்க. சயின்ஸ் 10 மார்க் 10 to 20 மார்க்கு கேட்பாங்க. கரண்ட் அஃபேர் ஒரு 10 கொஸ்டின் கேட்பாங்க. 10 மார்க்கில் 10 கொஸ்டின் கேட்பாங்க. ரிமைனிங் வந்து சோஷியல் சயின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால ரெண்டையும் கம்பைன் பண்ணி படிக்கிற மாதிரி பாருங்க. இன்னொன்று, எக்ஸாம்க்கு முடிக்கிற வரைக்கும் ஷெட்யூல் போட்டு படிச்சுட்டு இருக்காது. ஓகேவா? எக்ஸாம் வந்து உங்களுக்கு 30 அப்படின்னா 26ஆம் தேதி வரைக்கும் அப்படி பிளான் பண்ணவே பண்ணாதீங்க. ஜூன் மந்த்து, அதாவது மே எண்டில் வந்து போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் முடிக்கிற மாதிரி பாருங்க. மேம் ஒரு டாபிக் நான் படிக்கல மேம், இந்த டாபிக்ல இது படிக்கலன்னா விட்டுரு, அவ்வளோதான். மே மந்தோட போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிடு. ஓகேவா? ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து நீ என்ன பண்ணுறன்னா படிச்சதை ரிவைஸ் பண்ணு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி மேம் ஸ்ட்ராட்டஜி, நான் 3-4 வருஷமா படிச்சுட்டு இருக்கிறேன் மேம், எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறேன், கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே எல்லாமே மறந்து போயிடுது, என்ன மேம் பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்க. அதுக்கு ஒரே வழி ரிவிஷன் ஒன்று தான். ஓகேவா? ப்ராக்டிஸ், ரிவிஷனு, இன்ட்ரெஸ்ட், இந்த 3 விஷயமும் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சும்மா புக்கை வச்சுட்டு 8 மணி நேரம் உட்காந்தா என்னால் முடியலன்னு சொல்லாத. ஃபர்ஸ்ட் விஷயமே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அந்த இன்ட்ரெஸ்ட் ஆனது உன்னை வந்து தூங்க விடாமல் உன்னை எழுப்பும். ஐயோ படிக்கணுமே 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 அப்படின்ட்டு நீ இன்னைக்கு ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, உன்னோட இன்ட்ரெஸ்ட் ஆனது உன்னை 6-7 மணி நேரம் கூட கொண்டு வர வைக்கும். ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்துக்கோ. ஓகே? எப்படி மேம், சப்போஸ் நீங்கள் பேரண்ட்ஸோட கம்பல்ஷனில் கூட உள்ளே வந்துருக்கலாம். நீ இந்த எக்ஸாமை எழுது, கண்டிப்பாக எழுதியே ஆகணும் எனக்காக அப்படின்ட்டு. ஐயோ அவங்க சொல்கிறாங்க, பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, டார்ச்சராக இருக்குது, அதனால படிக்கிறேன் மேம், அப்படிலாம் இல்லை. பேரண்ட்ஸ் கம்பல்ஷனாக இருந்தால் கூட நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்துக்கோ. ஓகேவா? இதில் நம்ம எப்படியாவது பிளேஸ் ஆகணும். ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக நான் போய் அப்பா முன்னாடி நிற்கணும், என் அம்மா முன்னாடி நிற்கணும் அப்படிங்கிற தாட்டை மைண்டில் கொண்டு வந்துக்கோ. ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? தென் ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது ஸ்மார்ட் ஒர்க்கு, 2வது தான் ஹார்ட் ஒர்க். இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க் தான். ஓகேவா? ஸோ எல்லாராலையும் எல்லா கொஷின்ஸும் ஆன்சர் பண்ண முடியும். ஆனால் 2.5 மணி நேரத்தில் எவன் ஆன்சர் பண்ணுறானோ அவன் தான் ஜாப் வாங்கி நிற்பான். ஓகேங்களா? நான் அதனால தான் சொல்கிறேன். ஸோ அப்போ உனக்கு ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணணும்னா உனக்கு 2 விஷயம் வேணும், ப்ராக்டிஸ், ரிவிஷன் வேணும். ஓகேங்களாமா? ஸோ இது எல்லாமே நான் என்னோட லைஃப்பில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி, அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கம்மா. அதே மாதிரி இன்னொரு விஷயமா, இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, பார்த்துக்கோங்க. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ நான் எல்லாமே ஆன்லைனில் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி தான் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. 2வது விஷயம். 3வது விஷயம், இப்போ நேற்று மெசேஜ் பண்ணுறாங்கன்னா, மேம் எனக்கு இப்போ தான் மேம் தெரிஞ்சுது, இப்போ தான் மேம் உங்கள் வீடியோ பார்த்தேன், இப்போ தான். நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட்டாக என்ன கேட்குறேன்னா, நீங்கள் என்னோட சேனல் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் பேர்லாம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஏஇலேருந்து என் கூட ட்ராவல் ஆகிட்டு இருக்கீங்களா? ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு தயவு செய்து உங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா ஜஸ்ட் சொல்லிடு, இந்த மாதிரி ஒருத்தவங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க பாரு, பிடிச்சிருந்ததுன்னா கண்டினியூ பண்ணிக்கோ, இல்லைன்னா விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க. ஏன்னா மேம் இதை நான் முன்னாடியே பார்த்துருந்தேன்னா கொஞ்சம் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறாங்க, மேம் கண்ட்ரோல் சிஸ்டம் சப்ஜெக்ட் முடிச்சிட்டிங்களா, டெஸ்ட்டும் முடிஞ்சிடுச்சா, ஐயோ நான் இப்போ தான் மேம் பார்த்தேன்,
எனக்கு முன்னாடி ஏன்னா எப்படி படிக்கிறது என்னன்னு தெரியல அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றீங்க. ஸோ அதனால தெரிஞ்சவங்க கொஞ்சம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேமா? அதே மாதிரி உங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்டா இருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்பர் கொடுத்து கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. ஜஸ்ட் மெக்கானிக்கல் சிவில் கேட்கறவங்களுக்கு சேவ் பண்ணிட்டு தான் வரேன். ஓகேங்களா? அவங்களுக்கு மே மந்த்துக்கு வந்து கொஸ்டின் பேங்க் ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கிறோம். அதாவது ஒரு யூனிட், அதாவது சிலபஸ் வைஸ் வந்து கொஸ்டின் பேங்க் கிட்டத்தட்ட டெஸ்ட் பேட்ச் மாதிரி தான். ஓகேங்களா? அது மே மந்த். ஓகேவா? இது வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போறது டிப்ளமோமா. நாளையிலேருந்து உங்களுக்கு டிப்ளமோ ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு போட ஆரம்பிச்சிருவேன். ஓகேங்களா? ஸோ இந்த மந்த் ஃபுல்லாவே டிப்ளமோ பிளான் பண்ணியிருக்கிறேன். ஓகே, அதே மாதிரி அது ரிலேட்டடான வீடியோஸ் வந்து உங்களுக்கு செப்பரேட்டா வரும். ஓகேங்களா? ஸோ நீங்க எனக்காக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் கன்வே பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஓகே, தென் அதுக்கு அடுத்தது இது மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ், இல்ல மேம் எனக்கு ஜென்ரலாகவே மேம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது படிச்சுக்கிட்டே இருக்கிறேன், ஸோ இந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. ஸோ ஜென்ரலாக தான் இது நான் பேசியிருக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவதுனாலும் என்கிட்ட சொல்லுங்கள். நான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ மாதிரி உங்களுக்கு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.